ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீட் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் மீட்டுன்னு ஏன் காமனாக சொல்கிறேன்னா, சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் 600 கிராம் அளவுக்கு கறி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 to 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு லெமன் பிழிஞ்சு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மேரினேஷன் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் ஒரு 15 to 20 நிமிஷம் இந்த 3 ஐட்டமும் போட்டு நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாம், வெளியிலேயே வச்சுருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மூலயமா கறிக்கு நம்ம உப்பு தண்ணி போடுறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சருக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். செகண்ட் ப்ராசஸ் மூலயமா நம்ம பக்கோடா ஃப்ரை பண்ணாலும் கறி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸாக தயிர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரீட் சைட் ஹோட்டல்ஸில் சாஃப்ட்னஸ்க்காக ஈனோ பேக்கெட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 20 மினிட்ஸ் மேரினேட்டுக்கு அப்புறம் நான் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், தேவையான அளவு மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். எக்ஸாக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் ஃப்ளேவர் வேணும்னா அவங்க இதில் சிக்கன் 65 மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. பட் அது ஆப்ஷனல் தான். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ஸோட 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். அதே கப் அளவுக்கு தான் கடலை மாவும் ஆட் பண்ணுறேன். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி அதில் சேர்க்கணும். கையாலே அப்படியே பிச்சு போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ், பக்கோடாவுக்கு நல்லா ஃப்ளேவர் தரும். இதோட நான் அளவுக்கு எடுத்த அதே கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துருங்க. தயிரோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு விலாகில் சொல்லிட்டேன். தயிர் போடாமல் நீங்கள் பக்கோடா சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் கறி சீக்கிரமாக வேகவே வேகாது. அண்ட் நீங்கள் செய்கிற பக்கோடாவும் லப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட்க்கு 2 to 3 hours, மினிமம் 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மேலே ஃப்ரீசரில் இல்லை, நார்மல் ஃப்ரிட்ஜில் மினிமம் 3 hours நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். வச்சுட்டா தான் அது சாஃப்ட்னஸ் தரும். இப்போது நான் அதை வெளியில் எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா அந்த மசாலா ஊறி அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது எதுவும் இல்லைங்க, நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒன்றா போட்டு நல்லா பக்கோடா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் அதோட ஏர்லியர் ஸ்டேஜே நீங்கள் திருப்பிடலாம். இதில் பக்கோடா பிரியாது பாருங்கள், கறியோட அந்த மசாலா நல்லாவே சேர்ந்துடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை நான் இப்போ திருப்பிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம். டேஸ்டியான கறி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிவ்யூ தாங்க. ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் வெளியில் சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க கேட்டதுனால நான் இதை வாய்ஸ் ஓவரும் கொடுத்துறேன் இந்த வீடியோக்கு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.